الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد شهد الله أنه لا إله إلا هو الملائكة أولو العلم قائما بالقسط صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்லுகின்றான். அந்த சாட்சி சொல்பவர்கள் 3 பேர் என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ் வஹதானியத், அவன் ஒருவன். அவனுடைய அந்த வஹதானியத்திற்கு சாட்சி சொல்வது முதலாவது அல்லாஹ். ஷஹீத் அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். என்ன சாட்சி? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வே தனக்கு சாட்சி சொல்லுகிறான். இரண்டாவது சாட்சி சொல்பவர் யார்? வல் மலாயிக்கத்து, மலக்குமார்கள் எல்லாம் சாட்சி சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. வஉலுல் இல்ம், கல்வி ஞானம் படைத்தவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இங்கே 3 பேர் சேர்ந்து சாட்சி சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் தன்னோடு இணைத்திருப்பது மலக்குமார்களையும் இல்மு படைத்தவர்களையும் என்று சொன்னால், பொதுவாக இல்மு பெற்றவர்கள், கல்வி ஆற்றல் உள்ளவர்கள் என்பது ஒரு பகுதியினர். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ், நீங்கள் வெளிரங்கமான கல்விகளை கற்றிருக்கிறீர்கள், இன்னும் ஆழமாக கற்க வேண்டும், உங்களை விட அறிந்த இன்னொருவர் இருக்கிறார், அவரிடம் போய் நீங்கள் படித்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். கொஞ்ச காலம் போய் படித்தார்கள் என்ற இந்த செய்தி இருக்கிறதே, படித்து கொள்வதற்கு, தாம் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் உலகத்தில் அதிகம் இருக்கிறது, அதை கற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளங்களாக இந்த வசனங்கள் இருக்கிறது. கஜ்னவின்னு ஒரு மன்னர் இருந்தார், மஹ்மூதுல் கஜ்னவின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் அவருடைய வரலாறு வித்தியாசமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு சந்தேகம், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகளா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு. ரெண்டாவது ஒரு சந்தேகம், நான் மௌத்தா போனால் சொர்க்கம் போவோமா நரகத்துக்கு போவோமா. இதை விட இன்னொரு சந்தேகம், தான் அழகிய தோற்றத்தில் ஒரு உயர்ந்த கம்பீரமான உருவத்தில் இருக்கிறோம், ஆனால் தன் தந்தை அப்படி இல்லை, கருப்பாக வித்தியாசமாக இருக்கிறார், அவருடைய மகன்தான் நானா என்பது அவருக்கு ஒரு குழப்பம். இந்த 3 குழப்பம் அவருக்கு இருக்கிறது. ஒரு நாள் அவர் ஒவ்வொரு நாளும் இரவில் மக்களை கண்காணிப்பதற்கு ரோந்து போவார். அப்படி போகும்போது 2 பணியாளர்கள் வருவார்கள். ஒரு பணியாளர் என்ன செய்வார்னா, விளக்குகளை ஃபுல்லாக லேசாக குறைச்சி வச்சுருவார், இருட்டாக்கிடுவார், மன்னர்னு கண்டுபிடிக்கக்கூடாது. மன்னர் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் கடந்த பிறகு அந்த விளக்கை ஏற்றி விட்டுருவார், வெளிச்சத்தை அதே மாதிரி கொண்டு வந்துடுவார். இந்த 2 பணியாளர்கள் கூட வந்து கொண்டே இருப்பார்கள். விளக்கை அணைக்கிற பணியாளர் ஒவ்வொரு இடத்துல போய் அணைக்கின்ற போது ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ் புத்தகங்களை வைத்து அல்லாமா தஃப்தாஸானி என்று பின்னால் அறியப்படுபவர் அவர் படித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாணவரை இங்கே என்று கேட்டார்கள். ஹதீஸ் கிதாப்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த வெளிச்சம்தான் எனக்கு இருக்குது என்று சொன்னபோது, நான் அணைக்கலான்னு வந்தேன், ஆனால் இப்போ ஹதீஸு படிக்கிறீங்க, ஹதீஸுக்கு கண்ணியம் தர வேண்டும், உங்களை நான் கண்ணியப்படுத்தணும், இப்படி அணைச்சிட்டு போனால் அது நல்லா இருக்காது, நான் மன்னர்கிட்ட கேட்டு வரேன்னு போனார். எல்லா ரைட்டையும் அணைச்சிட்டே வர்றேன், நாங்கள் ஒருத்தர் படித்து கொண்டு இருக்கிறார், ஹதீஸை படித்து கொண்டு ஒருவர் உட்கார்ந்துருக்கிறார், என்ன செய்கிறது, அதை விட்டுட்டு அடுத்ததெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்ட்டாங்க. அதை அணைக்காதீங்க, அவர் படித்து கொண்டே இருக்கட்டும், அந்த விளக்கு எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இரவில் அவர் உறங்கப் போகிறார். கஜ்னவியுடைய இன்னொரு பண்பு என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் 1,00,000 தடவை ஸலவாத்து ஓதுவார். 1,00,000 தடவை ஸலவாத்து ஓதிவிட்டுத்தான் அன்றைய பகல் இரவை அவர் தொடுவார், தூங்குவதற்கு தொடங்குவார். அவர் உறங்குகிறார். கனவுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கனவிலும் நனவிலும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றோமோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில வருகிறார்கள். மஹ்மூத் இப்னு சுபுக்தீன்
சுபுக்குத்தீன் என்பவரின் மகனே. அவர் தான் தந்தைன்னு அன்னைக்கு தெரிந்த அவர் பார்த்து கொண்டிருந்தது. அவருடைய மகனா இல்லையா என்பதுதான் இவருக்கு சந்தேகமே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இவர்தான் உன் தந்தை, சுபுக்குத்தீனுடைய மகனே என்று கூப்பிட்டார்கள். வல்லாஹி அக்ரமக்கல்லாஹு ஃபில் ஜன்னா, உன்னை சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கமா அக்ரம்த பி வரசதி, என் கல்வியை படித்த ஒருவரை நீ கண்ணியப்படுத்தியதை போல உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவான். இதில் 3 செய்தியும் வந்து விட்டது. உலமாக்கள் நபிமார்களின் வாரிசா இல்லையா? ஆமாம், என் வாரிசுகளை நீ கண்ணியப்படுத்தினாய். நீ சொர்க்கம் போவையா இல்லையான்னு சந்தேகம், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவான். முதலாவது கேள்விக்கு சந்தேகம், இவர்தான் உன் தந்தை. சில கிதாபில் இப்படி உண்டு, அவருக்கு வாழ்நாள் முழுக்க ஸலவாத்து ஓதுறமே, இவ்வளவு ஓதுறது ரசூலுல்லாவுக்கு போய் எத்தி வைக்கப்படுமா, ரசூலுல்லாட்ட இது சொல்லப்படுமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எப்போதும் நீ 1 லட்சம் ஓதி எத்தி வைக்கின்ற உனக்கு இன்றைக்கு ஏன் அதை முழுமைப்படுத்தலைன்னு கேட்டாங்க. நான் இன்றைக்கு அசதியிலே உறங்கி விட்டேன் என்று சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான தங்கள் மீது ஓத வேண்டிய ஸலவாத்தை சொன்னார்கள். இதை சொல்கிறது இந்தியாவை பல தடவை எடுத்த கஜ்னவி, கஜினி முகமது என்று நாம் சொல்லுகிறோமே, மஹமூதுல் கஜ்னவி மிகப்பெரிய வணக்கசாலி, ரொம்ப பேணுதலான மனிதர். அவர் ஆட்சி ஆண்ட பொழுதுகள் மிக நியாயமானதாக இருந்தது. ஆப்கானிஸ்தானை தலைமையாக கொண்டு அவர் ஆட்சி செய்தவர். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், கண்ணியப்படுத்துதல், இல்மை கண்ணியப்படுத்துதல் என்பது அந்த மனிதருக்குரியது அல்ல. அந்த இல்மையுடைய அடிப்படையான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அந்த கண்ணியம் போய் சேர்கிறது. ஒரு தடவை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு குதிரையில் ஏறினாங்க. பல மொழிகளை கற்ற அறிஞர், மார்க்க பெரிய அறிஞர். அவர் குதிரை ஆடின உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாவுடைய பெரியத்தா மகன், இப்னு அம்மு என்று சொல்லுவார்கள், ரசூலுல்லாவுடைய சச்சா மகன் ஓடி அந்த குதிரையை பிடிச்சிட்டா அது நிற்கோ ஏறுறது ஈஸியாக இருக்கும். அப்போது ஸைத் இப்னு சாபித் என்ற அந்த அறிஞர் கேட்கிறார், நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், இப்னு அம்மி ரசூலுல்லாவுடைய சச்சா மகனாச்சே, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க, இதை போய் நீங்கள் ஏன் செய்கிறீங்க என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஹாக்கதா உமிர்னா பி உலமாயினா, எங்கள் சமுதாயத்தில் கற்றவர்கள் அறிந்தவர்கள் இருந்தால் அவர்களை சங்கைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கையை முத்தம் போட்டாங்க. இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் என்ன இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டப்போ ஸைத் இப்னு சாபித் சொன்னார்கள், ஹாக்கதா உமிர்னா பி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகளில் வம்சங்களில் உள்ளவர்களை கண்டால் கண்ணியப்படுத்துங்கள் என்றும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு அன்றைய சூழல்களில் இல்மு சார்ந்த விஷயங்களும் ஆலிம்களும் அவர்கள் கற்றுத்தேறுகின்ற ஹதீஸுகளும் குர்ஆன்களும் மார்க்க அடையாள சின்னங்களாக போற்றப்பட்டது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் உலமாக்கள் என்ற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் என்பதை, கற்றவர்கள் ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்பதை, அவர்கள் போற்றப்பட வேண்டும் என்பதை, அடுத்த சமுதாயத்திலும் அதுபோல அறிஞர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கப்பட வேண்டும் என்பதை, இவற்றையெல்லாம் வலியுறுத்துகிற வண்ணமாகத்தான் இந்த செய்திகளெல்லாம் அங்கே ஒருங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க அறிஞர்களை அதிகம் உருவாக்குகின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.